சாயிரம். அழகாய் இருப்பதை விட அன்பாக இருந்தால் 1000 உறவுகள் நம்மை தேடி வரும் நிச்சயமாக. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும், ஒரு சிறு புன்னகைக்காகவும், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது இந்த மனித வாழ்வு. ஆம் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது. உன்னுடைய இல்லம் தேடி நீ வேண்டாம் என்று தவித்தவர்கள் எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தா, உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேர்வார்கள். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கி உன் வாழ்வில் புது கணக்கு ஆரம்பமாகும். உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு, உன்னை ஏளனமாக நினைத்துவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். உன்னுடைய அன்பு, தூய்மையான உன்னுடைய அன்பு எவ்வளவு பொக்கிஷமானது என்பதை நான் அவர்களுக்கு காலத்தின் அருமையால் புரிய வைப்பேன். இந்த உலகத்தில் முடிவே இல்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கத்தானே வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட, உன்னை புரிந்து கொண்டவர்கள், உன்னை சுற்றி உன் அன்பிற்காகவும் மட்டுமே காத்து கொண்டிருப்பவர்களை நேச பழகிக்கொள். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால், வருவது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன். நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ, என்ன காலத்திலோ, எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது.
உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. உன் சாயப்பா உன் மனதை குளிர்விக்க, உன் மனதை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்தத்தை வழிய செய்ய ஒரு ஆனந்த செய்தியை உன்னிடம் கூறட்டுமா? உன் சோகங்கள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். சோதனைகள் அனைத்தையும் மீண்டே வந்துவிட்டாய். கஷ்டங்களான வாழ்க்கையை நல்லபடியாக கடந்தும் வந்துவிட்டாய். உன்னுடைய பொறுமைக்கான பரிசுதான் இது. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாயே. உன் சாயப்பா இனி உனக்கு தரப்போவது வெற்றி மட்டும்தான். இனி நீ சாதித்து தலை உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்ததே கிடையாது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் எல்லாம் கூடி வரப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். முதலில்
உன் வார்த்தைகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய நல்வார்த்தைகளை காது கொடுக்காமல் சட்டையே செய்யாமல் செய்பவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பு என்பது சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய அருமை இப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும் பொழுது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் உறவு வேண்டுமென்று உன்னிடமே வந்து தவம் இருப்பார்கள். உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்து கொண்டு வந்திருந்தாய். அதற்கான பலன் இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான். நீ கேட்டதெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். பொறுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பொறுமையோடு காத்திருந்த என் பொக்கிஷத்திற்கு பதில் கிடைக்காமலா போய்விடும்? பரிசு கிடைக்காமலையா போய்விடும்? இதோ வந்துவிட்டது என் குழந்தையே. யாருக்கும் இப்படி சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, சுலபமாக சாதித்து விட்டாயே. பொறுமையாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. ஆச்சரியமாக இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு உன்னுடைய பொறுமையை பார்த்து. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு தக்க பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் அதிசயம் மேல் அதிசயம் மட்டுமே நிகழும். தனிமையாக நின்று போராடினாய். யாருடைய சொற்களும் கேட்காமல் தன்னிச்சையாக நின்று போராடிய என் பிள்ளைக்கு அதிசயம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? இனி உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டம், துன்பம், வேதனை, நோய், துயரம், போராட்டமான சூழ்நிலை என்று எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கலங்காமல் இரு. நம்பிக்கை, பொறுமையே எப்பொழுதும் ஜெயிக்கும். கலங்காமல் இரு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். சத்தியமே எப்பொழுதும் வெற்றியை அடையும். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்வதற்காக, சாயிநாதரே நன்றி என்று கூறுவதற்காக என் ஆலயம் நோக்கி வரத்தான் போகிறாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து உன் சாயப்பா நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். கோடான கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலி என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்வு என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளையே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகும் என் பிள்ளையே, ஆனந்தமாக இருக்கப் போகும் என் பிள்ளையே, நீ என்னுடைய பொக்கிஷம்தானே? ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாய். சாதனையை படைத்து விட்டாய். வெற்றி என்னுடைய பிள்ளைக்குதான். வெற்றி எப்பொழுதுமே என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்குத்தான். பொறுத்திருந்து பார். உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பொறுத்திருந்து பார்க்கப் போகிறாய். அதிசயமாக இருக்கப் போகிறது. ஆனந்தமாக இருக்கப் போகிறது. மெய் சிலிர்த்து உன்னையே மறந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப் போகிறாய். சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடி வரப்போகிறாய். நன்றியை கூற ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். இது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சாதித்து விட்டாயே. வெற்றி பெற்று விட்டாயே. சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி?
எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உன் மனதை குழப்ப விட்டு உன்னை காயப்படுத்தி எப்படி உன்னை குழப்பலாம் என்ற சிந்தனையில்தான் இருக்கிறது. அதைதான் நான் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், தெளிவாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாகவே இரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் யோசனை செய். அதை விட்டு எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்கும் உன் மனதை எதிர்மறையாகவே கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாகவும் சுபமாகவும் இருக்காது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், நேர்மறையாக இரு. எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சர்வ நிச்சயமாய் உனக்கானதாகவே மாறிவிடும். யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும்.
உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா, கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது, கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதிலல்ல வாழ்க்கை, அதிலுள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை.